Hello friends, welcome back to the class. Ode to Nightingale, stanza 4 நம்ம பார்க்க போகிறோம். 31st line பாருங்க. If you have the text, away away for I will fly to thee. Author வந்து Keats wants to escape to the Nightingale's world. அதாவது ரியாலிட்டிலேருந்து he wants to enter into the poetic world. With whom, யார் கூட அவர் எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறாருன்னா நைட்டிங்கேலோட உலகத்தில். அதை தான் அவர் 31st லைனில் சொல்கிறாரு. அவே அவே ஃபார் ஐ வில் ஃப்ளை டு தி, உன் கூட நான் பறந்து வந்துடுறேன். நாட் சேரியட்டட் பை பேட்சஸ் அண்ட் ஸ்பாட்ஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாட் யூஸிங் ஒயினால் நான் உன் கூட வரல. பேட்சஸ்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் அ காட் ஆஃப் ஒயின். அது எப்படி பேட்சஸ்ங்கிறவங்களை எப்படி காமிப்பாங்கன்னா, ஆஃபன் ஷோன் ரைடிங் டைகர்ஸ் பேந்தர்ஸை ரைட் பண்ணுற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணி காட்டுவாங்க. என்ன சொல்ல வர, நைட்டிங்கேல் வேர்ல்டுக்கு உன் கூட நான் வந்துடுறேன், உன்னுடைய உலகத்துக்கு. நாட் இன் திஸ் வேர்ல்ட், நாட் யூஸிங் ஒயினோட தாக்கத்தினால நான் வரமாட்டேன். பட் ஆனால் அந்த வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் போயசி, ஹி வில் ஃப்ளை த்ரூ த பவர் ஆஃப் போயட்ரி விச் இஸ் இன்விசிபிள் பட் பவர்ஃபுல். ஃபிசிக்கலாக வர்றதை விட வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் போயசி, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த விங்ஸ் போயட்ரி விங்ஸால் நான் உன் கூட வந்துடுறேன். ஐ வில் ஃப்ளை த்ரூ. ஹியூமன் கேனாட் ஃப்ளை. பட் ஆனால் இங்கே கீட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவர் ஆஃப் போயட்ரியை வச்சு இன்விசிபிள் பவரால் நான் உன் கூட வந்துடுறேன். த்ரூ த 34th லைன், தோ த டல் பிரெயின் பர்ப்ளெக்ஸஸ் அண்ட் ரிட்டார்ட்ஸ். ஆனால் ஒரு டியூ டு அந்த நம்னஸ்னால ஹிஸ் தாட்ஸ், அவரோட தாட்ஸு அதெல்லாம் பார்க்க போனால் டவுட்டாக இருக்குது. ஸ்லோ ஹிம் டவுன். அவரை எதையும் யோசிக்க வைக்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹி கான்ட் கோ இன் போயிட்ரி. பட் இமேஜினேஷன் ஹெல்ப்ஸ் ஹிம் எஸ்கேப். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், போயிட்ஸ்லாம் வந்து டேலண்டடாக இல்லைனாலும் தே ஆர் வெரி க்ரியேட்டிவ். அந்த இமேஜினேஷன்ஸ் அந்த மாதிரி அதை வித் த ஹெல்ப் ஆஃப் த இமேஜினேஷன் மேலே அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. தோ த டல் பிரெயின் பர்ப்ளெக்ஸ் ஆனாலும், ரிட்டார்ட் ஆனாலும், இமேஜினேஷன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த வேர்ல்ட்லேருந்து எஸ்கேப் ஆக. நெக்ஸ்ட் 35th லைனில் நைட்டிங்கேலை பார்த்து கீட்ஸ் சொல்கிறாங்க, ஆல்ரெடி வித் தி, ஏற்கனவே உன் கூட தான் இருக்கேன். டெண்டர் இஸ் த நைட். ஹி இமேஜின்ஸ் இஸ் ஆல்ரெடி வித் த நைட்டிங்கேல். இமேஜினேஷனில் ஃபஸ்ட்டு ஹீ இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் நம்னஸ் அண்ட் ஓபியேட் எடுத்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹீ லாங்ஸ் ஃபார் த செகண்ட் ஸ்டாண்ட்ஸால் பார்த்தோம், லாங்ஸ் ஃபார் த வைன் அண்ட் இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்தது 4th ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் ஆல்ரெடி வித் த நைட்டிங்கேல். இப்போ அவேன்னு சொல்லிட்டு நைட்டிங்கேலோடய இப்போ வந்துட்டார். ஆல்ரெடி வித் தி டெண்டர் இஸ் த நைட். இப்போது வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து இமேஜின் பண்ணுறாரு. ஹி இமேஜின்ஸ் இஸ் ஆல்ரெடி வித் த நைட்டிங்கேல். த நைட் ஃபீல்ஸ் சாஃப்ட் அண்ட் ஜென்டில். நைட் வந்து எப்படி இருக்கான், சாஃப்டாக ஜென்டிலாக இருக்குது, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 36th லைன், அண்ட் ஹாப்பிலி த குயின் மூன் இஸ் ஆன் ஹர் த்ரோன். யூஸ்வலி மூன் எப்பொழுதும் ஈவினிங் டைமில் விசிபிளாக தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து மூனை வந்து குயினாக என்ன செய்கிறாங்க, பர்சனிஃபை பண்ணுறாங்க. த மூன் இஸ் இன் த ஸ்கை, குயின் மாதிரி அதோட த்ரோனில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 37th லைன், கிளஸ்டர்ட் அரௌண்ட் பை ஆல் ஹர் ஸ்டாரி ஃபேஸ். அந்த மூனை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்டார்ஸை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் ஃபேரிஸ் சரௌண்டிங் த மூன். ஸ்டார்ஸ்லாம் ஃபேரிஸ் போல் அந்த மூனை சரௌண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹியர் தேர் இஸ் நோ லைட். திடீர்னு அவருக்கு என்னாச்சு, பட் வேர் ஹீ இஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி டார்க். எல்லாம் ஓகே தான், ஆனால் அவர் எங்கே இருக்கார், கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது. தோ மூன் இருக்குது, குயின் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார், த்ரோனில் உட்காந்துருக்காங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே, ஹீ இஸ் வித் த நைட்டிங்கேல். பட் அவர் இருக்கிற இடம் கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்குது. சே வாட் ஃப்ரம் heaven is with the breezes blown, only a bit of light is coming through the trees moved by the breeze. அந்த சமயத்தில் ஒரு தெண்டல், ப்ரீஸ்னால் தெண்டல் காற்று மூவ் ஆகுது. அப்போ வந்து பிட் ஆஃப் லைட், ஒரு குட்டி சிறிய வெளிச்சம் ஒன்று வந்துட்டுருக்கு அந்த ட்ரீஸ் வழியாக. அந்த அடர்ந்த காடுன்னு நம்ம பார்த்தோம், அது வழியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 40th லைனை பாருங்கள். த்ரூ வெண்டரஸ் க்ளூம்ஸ் அண்ட் விண்டிங் மாசி வேஸ், த பிளேஸ் இஸ் க்ரீன், பசுமையாக இருக்குது, ஷேடோவி, நிழல்களாக இருக்குது, மரங்களால் சூழப்பட்ட நிழல்கள் அந்த நிலா வெளிச்சத்தில், அண்ட் ஃபுல் ஆஃப் ட்விஸ்டிங் மாசி பேத்ஸ். வழி வந்து கிளியராக இல்லை, ட்விஸ்டிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், this is the end of the 4th stanza. I will meet you in the next video with stanza 5. Thank you. Subscribe for more videos.